10th standard number and sequence exercise 2.6 பார்க்குறோம். First question is find the sum of the following. 3, 7, 11 up to the 40 times. அப்போ வந்து நமக்கு A தெரியும், இதை வச்சு D கண்டுபிடிச்சலாம். என்னும் கொடுத்துருக்காங்க. ஆனால் sum of the following கொடுத்துருக்காங்க. sum of the followingக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்னது SN சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு A என்னது 3 அப்படின்னா அப்போ காமன் டிஃபரன்ஸ் D என்னது T2 minus T1 அப்போ 7 minus 3 is equal to என்னது 4 அப்போ D கிடைச்சிருச்சு A கிடைச்சிருச்சு N என்னது 40 times அப்போ அதுதான் நமக்கு என்னது N ஓகே நமக்கு கேட்டது ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் அப்போ SN ஃபார்முலா என்னது N by 2 2A plus N minus 1 into D இதுதான் ஃபார்முலா நமக்கு A plus N minus 1 Dங்கிறது நமக்கு என்னது தெரியும் அப்போ இது வந்து Sங்கிறது N by 2 2A N minus 1 into D சம் ஆஃப் கண்டுபிடிக்கிறது ஓகே இதில் போட்டலாம் எல்லாம் தெரியும் N தெரியும் அப்போ 40 by 2 2 into A எவ்வளவு 3 plus N என்னது 40 minus 1 into D எவ்வளவு 4 ஓகே இப்போ இது வந்து என்ன வரும் 20 வரும் அப்படிதானா இங்கே என்ன வரும் 20 2 3 is 6 plus 39 into 4 okay in 20 6 plus 39 into 4 எவ்வளவு நமக்கு okay 156 so 6 plus 156 அப்போ 20 into 6 plus 156 உள்ளது 162 அப்போ 20 into 162 வந்து 3240 அப்போ நமக்கு சம் என்னது SN என்னது 3240 சரியா இந்த ஃபார்முலா வந்து புதிய ஃபார்முலா இது படிச்சுக்கணும் ஓகே இதில் வந்து A வந்து நமக்கு என்னது 102 இதுதானே அப்போ D வந்து நமக்கு என்னது இது மைனஸ் இது 97 minus 102 அப்போ வந்து மைனஸ் 5 ஓகேவா அப்போ D வந்து நமக்கு மைனஸ் 5 N வந்து என்ன கொடுத்துருக்காங்க 27 அப்போ சம் கண்டுபிடிச்சலாம் SN equal to என்னது N by 2 2A plus N minus 1 into D N என்னது 27 by 2 2 into minus 5 plus 27 minus 1 into D okay A வந்து 102 ல அப்போ 2 into 102 plus into minus 5 okay 27 by 2 அப்படி இருக்கட்டும் நமக்கு இங்கே வந்து என்னது 2 into 102 எவ்வளவு நமக்கு 404 204 plus இது வந்து என்னது 26 into minus 5 27 by 2 into 204 plus 27 6 5 is 33 2 5 is 10 13 so minus 13 27 by 2 into 204 minus 30 எவ்வளவு 74 74 equal to என்னது இதே கட் பண்ணலாமா 1 2 2 2 2 4 2 2 4 3 2 6 14 7 அப்போ 27 into 37 அப்போ 27 வந்து 999 அப்போ SN equal to என்னது நமக்கு 999 அவ்வளோதான் சரியா தேர்ட் வந்து என்னன்னா இது வந்து எத்தனை டேர்ம் கொடுக்கல லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிதான் அப்போ A equal to என்னது நமக்கு 6 தெரியும் D equal to என்னது 13 minus 6 equal to 7 L இது வந்து L வரும் லாஸ்ட் நம்பர் 97 இதை வச்சு நம்ம N கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு அப்படின்னா L minus A by 2 சரி L minus A by D plus 1 அப்போது என்ன வரும் L வந்து எவ்வளோ வரும் L வந்து 97 minus 6 divided by D7 plus 1 is equal to 97 is 91 by 7 plus 1 91 வந்து 7 ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 1 7 7 1 7 7 21 3 7 21
ஓகே அப்போ 13 plus 1 is equal to 14. அப்போ என்னோட வேல்யூ என்னது 14. ஓகே என்ன கண்டுபிடிச்சது என்ன சம் கண்டுபிடிச்சிடலாமா சம் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் நம்பர் இருந்தால் இன்னொரு ஃபார்முலா உண்டு என்னது n/2a plus n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் நம்பர் தந்துருந்தாங்கன்னா என்ன செய்யணும் இந்த 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 ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சரியா அப்போ n/2னா நமக்கு 14/2 a வந்து என்னது 6 plus l 97 ஓகே இது வந்து 7 ஆயிரும் இப்போ 7 into 6 plus 97 என்னது 103 ஓகே இப்போ 7 into 103 is equal to நமக்கு என்ன வரும் 721 அப்போ சம் நமக்கு எவ்வளவு 721 அவ்வளோதான் இது வந்து லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் Okay, second sum. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? Odd integers consecutive odd integers நமக்கு 1, 3, 5, 7 போயிட்டே இருக்கு ஆனால் நமக்கு தேவை வந்து 5லேருந்து தொடங்குதான் இது 5லேருந்து தொடங்குதான் அப்போது இதில் வந்து என்னது அதோட சம் அதோட சம் வந்து கொடுத்துட்டாங்க 480ன்னு ஓகேவா அப்போ எவ்வளோ கான்செப்ட் ஆட் இன்டிஜர்ஸை கூட்டினா 480 வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே நமக்கு வந்து என்னது ஏ வந்து நமக்கு என்னது 5ல தொடங்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிதான் நான் பிகினிங் வித் 5 அப்போ ஏ வந்து 5 டி வந்து என்னதான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டுல வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது 7 - 5 என்னது 2 2 தான் நமக்கு வரும் ஆட் இன்டிஜர்ஸ் தான் அடுத்த 9 அப்படி போகும் அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்னது நமக்கு 2 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எஸ்என் கொடுத்துட்டாங்க சம் கொடுத்துட்டாங்க அப்படிதானே அப்போ எஸ்என் என்னது 480 அப்போ n/2 2a plus n minus 1 into d is equal to என்னதுக்கு நமக்கு 480 ஏன்னா எஸ்எனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போ இது is equal to இது ஓகே நமக்கு என்னெல்லாம் தெரியும் n தெரியாது அப்படிதான் நான் எத்தனாவதுன்னு தெரியாது இப்போ n/2 இருக்கட்டும் 2 into a எவ்வளவு 5 n minus 1 into இது 2 is equal to 480 தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிதானே அப்போ n/2 வந்து என்னது 2 5s are 10 plus உள்ள மல்டிப்ளை பண்ணணும் 2n minus 2 is equal to 480 ஓகே n/2 இது 2n 10 minus 2 வந்து plus 8 is equal to 480 ஓகே இப்போ இதில் வந்து நம்ம என்ன இங்கே n/2 இருக்கா இந்த 2n plus 8ல் வந்து 2 வந்து என்னது காமனாக இருக்குது அப்படிதானே அப்போ இந்த காமனாக இருக்கும்போது அதில் வந்து 2 வெளியில் எடுத்துட்டோன்னா என்ன வரும் n plus 4 is equal to 480 இந்த 2 கேன்சல் ஆகுமா அப்போ n into n plus 4 is equal to 480 அப்போ இங்கே இது உள்ள பண்ண வரும் n² plus 4n is equal to 480 இது ஒரு ஃபார்முலாட்டு கொண்டு வரும்போது என்ன ஆகும் n² plus 4n minus 480 is equal to 0 இப்போ இந்த டைமில் வந்து நமக்கு இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா அப்போ 480 மல்டிப்ளை பண்ணால் 480 வரணும் ஆட் பண்ணால் வந்து 4n வரணும் சரியா அப்போ அதுக்கு நமக்கு என்ன வரும்னா 24 20 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன செய்யும் 480 வரும் ஆனால் நமக்கு தேவை வந்து என்னது -480 அப்படிதானே அப்போ ஒரு வந்து மைனஸில் இருக்கணும் இன்னொன்று அந்த ப்ளஸ் 4n இருக்குது அப்போ பெரிய நம்பர் இதை வந்து செப்பரேட் பண்ணோன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம் அப்படி தான் அப்போ +4 இருக்கணும் அப்போ அதனால -20 போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ எழுதிடலாமா n² plus 24n minus 20n minus 480 is equal to 0 இப்போ இதில் என்ன வெளியில் எடுக்கலாம் என்ன வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா அப்போ n plus 24 அப்போ இதுவுமே n plus 24 இருக்கும் அப்போ என்ன வெளியில் எடுக்கணும் -20 ஓகே -20 வெளியில் எடுத்தோன்னா என்னது அப்போ நமக்கு கிடைச்ச சொல்யூஷன்ஸ் என்னதெல்லாம் n plus 24 இன்னொன்று என்னது n minus 20 ரெண்டும் கிடைச்சு அப்போ n is equal to என்னது n plus 24 is equal to 0 n is equal to -24 வரும் n minus 20 is equal to 0 வரும்போது n is equal to 20 வரும் இது வந்து மைனஸில் இருக்குது இது வந்து என்னது ப்ளஸில் இருக்குது இப்போ நமக்கு ப்ளஸ் தான் என்னது இதில் வந்து நெகட்டிவ் வராது அதனால நமக்கு என்னது ப்ளஸில் உள்ளது மட்டும் தான் நம்ம எடுக்கணும் சரியா அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் என்னது consecutive odd integers
இஸ் 20. அப்போ n equal to 20. இதுதான் ஆன்சர். சரியா? என்னது ஒன்றும் இல்லாமல் தந்துருக்கிறத பார்க்குறோம். எஸ்ன்னு தந்துட்டாங்க. அதனால் வந்து இந்த ஃபார்முலாவில் தந்ததெல்லாம் போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 20 கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். சரியா? Third sum, find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. அதாவது 28 termஸோட சம் கண்டுபிடிக்கணும். ஆனால் nth term கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n equal to 28 தந்திருக்காங்க. 28 terms இருக்குன்னு. அடுத்து வந்து என்னது tn தந்திருக்காங்க. என்னது 4n minus 3. ஓகே, இப்போ நம்ம t1 கண்டுபிடிப்போம். t1 கண்டுபிடிச்சா 1 minus 3 is equal to 4 minus 3 is equal to 1. எதுக்கு இதுனா நம்ம டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்போ T2 வந்து T2 நமக்கு என்னது T1னா வந்து என்னது அப்போ ஏன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் இது. ஓகே, T2 என்னது 4 into 2 minus 3 is equal to 8 minus 3 is equal to 5. ஓகே, அப்போ டி கண்டுபிடிச்சிடலாமா? டி கண்டுபிடிச்சா என்னது T2 minus T1 is equal to 4. அப்போ ஏ வந்து நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் 1 டி is equal to என்னது 4 n is equal to 28. ஓகே, இப்படி வச்சுட்டு நம்ம வந்து எஸ்என் ஃபார்முலா நம்ம கொடுக்கலாம். n/2 2a plus n minus 1 into dலையும் பண்ணலாம். அதே இது நமக்கு வந்து இப்போ டி இப்போ 28 டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ டி 28 கண்டுபிடிச்சோன்னா 4 into 28 minus 3 is equal to 28 into 4 என்னது 4 8s 32, 3, 2 4 8, 8 plus 3 11, 111, 112 minus 3 is equal to 109. ஓகே, அப்போ லாஸ்ட் நம்பர் நமக்கு என்னது? லாஸ்ட் நம்பர் என்னது 109. T28 அது நம்பர் என்னது 109. அப்போ லாஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா? Sn is equal to n/2 a plus l. இந்த ஃபார்முலாலையும் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டு ஃபார்முலால பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நம்ம இதில் பண்ணிடலாமா? n/2 வந்து என்னது 28/2. a வந்து என்னது நமக்கு 1 ப்ளஸ் l 109 ஈக்குவல் டு என்னது 1 4 14 into 110 ஈக்குவல் டு என்னது 110 into 14 0 1 1 0 4 5. ஓகே, இப்போ 1540. இது வந்து Sn equal to n/2 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவில் செஞ்சாலும் இதே ஆன்சர் தான் வரும். நமக்கு லாஸ்ட் நம்பர் இருக்கனால இந்த நம்பர் இதில் செஞ்சு அதனாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரியா? எந்த ஃபார்முலாவிலும் செஞ்சுக்கலாம். Okay, that's the fourth one. The sum of first n terms of the certain series is given as 2n square minus 3n. Show that the series is an AP. Okay, the first the sum of first n terms of the ஒரு குறிப்பிட்ட சீரிஸ்க்கு வந்து என்னது 2n square minus 3n. இது வந்து ஒரு AP ஆன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ரூவ் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு வந்து என்னது எடுத்துக்கலாம்? Sn equal to என்னது 2n square minus 3n. சரியா? இதில் வந்து நம்ம S1 S2 இப்போ n வந்து 1 2 3 வச்சு நமக்கு என்ன பண்ணணும்? இது வந்து S1 S2 3 கண்டுபிடிக்கணும். அப்போது S1 அப்படின்னா n இருக்கிற இடத்துல 1 போடணும். ஈக்குவல் டு 2 1 7 into 3 ஈக்குவல் டு -1. இது என்னது T1. அப்போது S1 ஈக்குவல் நமக்கு T1 தான். ஓகேவா? ஆனால் S2 என்னது T1 + T2 இருக்கும். S3 என்னது T1 + T2 + T3. ஓகேவா? S1 வந்து என்னது T1, S2 னா T1 + T2 தான் S2, S3 னா T1 + T2 + T3. அப்போ நீங்கள் S2 கண்டுபிடிக்கலாமா? S2 என்னது 2 n இருக்கிற இடத்துல 2 போடணும். அதனால 2 into 4 minus 3 2s are 6 equal to 8 minus 6 equal to 2. ஓகேவா? அப்போது நம்ம வந்து S2 equal to நான் என்ன சொன்னேன்? T1 + T2. இப்போ S2 நமக்கு என்னது 2 அப்படி தானே? T1 நமக்கு என்னது -1 plus T2. அப்போ என்ன வரும்? 2 இது வந்து இங்கே வந்துச்சுன்னா இப்படி எடுத்துடலாமா? இப்போ புரியறதுக்காக இப்படி எழுதுறேன். என்னது -1 plus T2 equal to 2. அப்போ T2 இங்கே இருக்குது, இது வந்து எங்கே போகுது? அப்போ என்னது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகும். equal to 3. அப்போ T2 நமக்கு என்னது 3 கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து S3 கண்டுபிடிக்கலாம். S3 என்னது n இருக்கிற இடத்துலலாம் 3 போடணும். அவ்வளோதான். 3 into 3.
அப்போ என்ன வரும் 2 into 9 minus 3 3s are 9 is equal to என்னது 2 into 9 எவ்வளவு 2 9s are 18 minus 9 is equal to 9 ஓகேவா ஓகே இது வந்து நமக்கு S3 ஓட இது வந்து என்னது S3 நமக்கு என்ன வரும் S3 is equal to T1 plus T2 plus T3 புரியுதுனா S3 நமக்கு தெரியும் என்னது 9 T1 என்னது -1 plus T2 என்னது 3 அடுத்துனா T2 வந்து 3 plus T3 ஓகேவா அப்ப இதெல்லாம் இங்க கொண்டு வந்துடலாம் அப்ப 9 plus 1 minus 3 is equal to T3 அப்ப என்ன ஒரு 9 plus 1 10 minus 3 is 7 is equal to T3 அப்ப T3 ஓட வேல்யூ என்னது 7 அப்ப T1 T2 T3 தெரியும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இது ஏபியான நிரூபணம் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம ஏபியான இது பண்ணனா காமன் டிஃபரன்ஸ் கரெக்ட்டா ஈக்குவலா வரணும் அப்போ T2 T1 உம் T3 T2 உம் நமக்கு என்னது ஈக்குவலா இருக்கணும் அப்படிதானே நமக்கு காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்தா அது ஒரு ஏபி நமக்கு T2 தெரியும் என்னது 3 T1 என்னது -1 T3 என்னது 7 minus T2 என்னது 3 அப்போ 3 plus 1 is equal to 4 இது வந்து 4 is equal to 4 common difference வந்து இப்போ என்னது இது சேமா இருக்கப்போ இது வந்து என்னது AP it is AP இந்த சீரிஸ் என்னது AP தான்ங்கிறது என்னது சேரும் ப்ரூவ் ஆயிடுச்சு ஓகேவா Okay, fifth one, the 104th term and 4th term of AP are 125 and 0. So, 104th gadum 4th gadum கொடுத்துட்டாங்க. Find the sum of first 35 terms. First 35 terms வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் sum of. ஓகேவா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 104th term of AP. அப்படிதானா இவ்வளவு 125. Okay, 104 type is 125. அப்போ T 104 is equal to 125. அதுதானா நமக்கு வந்து Tn ஃபார்முலா என்னது A plus n minus 1 into D. ஓகேவா இது வச்சு நம்ம என்ன பண்ண வரோம் அப்போ என்ன வரும் A வந்து எனக்கு தெரியாது n வந்து 104 minus 1 into D தெரியாது is equal to 125. அடுத்தனா அப்போ A plus 103 D is equal to 125. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாம் ஓகே அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க T4 வந்து நமக்கு என்னதான் 0 அப்போ A plus 4 minus 1 into D is equal to 0 கரெக்டா இப்போ A plus 3D is equal to 0 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டையும் சால்வ் பண்றோம் to adding சரி ஆட் பண்ணா நமக்கு வரதுல சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் சப்ட்ராக்ட் ஓகேவா அப்ப என்ன வரும் A plus 103D is equal to 0 இது 125 A plus 3D is equal to 0 ரெண்டு மைனஸ் பண்ணா சிம்பல் மாறும் அப்ப இது கேன்சல் ஆயிரும் 100D is equal to 125 அப்போ D is equal to 125 divided by 100 அப்போ நமக்கு என்ன வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன சிம்பிளிஃபை நமக்கு என்ன வரும் இது வந்து 5 ல பண்ணுவோமா 1 5 2 5 are 10 20 இது வந்து 2 5 are 10 25 5 5 are 25 இன்னும் போல 4 5 அப்போ D is equal to 5 by 4 ஓகேவா D கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி A கண்டுபிடிச்சிக்கலாமா இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2 தான் ஈக்குவேஷன் இருக்கப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ல வந்து D is equal to 5 by 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்போ A plus 3 into 5 by 4 is equal to 0 அப்போ A plus 3 5 are 15 by 4 is equal to 0 அப்போ A is equal to அந்த சைடு போகும்போது minus 15 by 4 அப்போ A யும் கிடைச்சிருச்சு ஓகேவா minus 15 by 4 A யும் கிடைச்சிருச்சு இது என்ன செய்யணும் நம்ம sum of கேட்டிருக்காங்க அப்படிதானே D யும் கிடைச்சிருச்சு A யும் கிடைச்சிருச்சு n வந்து என்னது 35 அப்படிதானே 35 term தான் கொடுத்திருக்காங்க அப்போ n is equal to நமக்கு என்னது 35 ஓகேவா அப்போ இது SN ஃபார்முலால போடணும் ஒண்ணாம இது வெச்சுக்கணும் ஓகே நமக்கு A வந்து என்னது -15 by 4 அடுத்து D என்னது
5/4. n என்னது 35th term தான் நான் போயிடும். Sn கண்டுபிடிச்சலாம். Sn ஃபார்முலா n/2 2a plus n minus 1 into d. n என்னது 35/2 2 into minus 15/4 plus 35 minus 1 into 5/4. ஓகே, இது வந்து அப்படி இருக்கட்டும். இங்கே நாங்கள் 1 இது 2 ஆகும். அப்போ minus 15/2 plus 34 into 5/4. ஓகே, இது 2ல போமா? 2 2s 1 2s 2 14 7 2s. அப்போ 17 into 5. ஓகே, 35/2 into minus 15/2 plus 17 into 5 அளவு 7 5s 35 3 1 5s 5 85. இப்போ 85/2. அப்போ இங்கே பாருங்க ரிமைண்டரில் 2 இருக்கிறனால நம்ம அப்படியே மைனஸோ ப்ளஸோ பண்ணிக்கலாம். என்ன வரும்? இது 2 minus 15 plus 85. அப்போ 35/2 15 minus 85 என்ன வரும்? into 0 7 70/2. இப்போ இதை வந்து இது பண்ணிக்கலாமா? இது வந்து 35 வரும். ஓகேவா? இப்போ 35 into 35. ஓகே, 35 into 35 எவ்வளோ வரும் நமக்கு? 5 5s are 5 25 2 3 5s are 15 plus 17. அப்போ இது அதே தானே, அது 3 5s are 15 1 2 3s are 9 1 10 5 2 1 2 1 1225 divided by 2. ஓகே, இதை வந்து நம்ம டிவைட் பண்ண என்ன வரும்? 6 2s are 12 0 2 1 2s are 2 இன்னும் 5 2 2s are 4 1 0 போட்டால் 0.5. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் எஸ் என்னது? சம் என்னது? 600. எக்ஸ்என் நமக்கு என்ன கிடைச்சது? 612.5 கிடைச்சு. அப்போது S28 35 அது வந்து சம் என்னது? 612.5. Sixth one, find the sum of all odd positive integers less than 450. Odd positive integerல வந்து இந்த 450 குள்ளதுக்குள்ள சம் 450 உள்ள இருக்க odd positive integerல சம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நாம all positive integer வந்து 1 plus 3 plus 7 5 plus 3 போகும். அப்படிதானே? எங்க வரைக்கும்? 449 450 வந்து என்னது? ஈவன். அப்போ 449 இருக்கும். தானே? லெஸ் தேன் 450 தான். அப்போ 449 வரை போகும். ஓகேவா? இதில் ஏ எவ்வளவு நமக்கு? 1. டி எவ்வளவு? 3 minus 1 equal to 2. என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன தெரியாது. எத்தனாவது டேர்ம்? 449ங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ n கண்டுபிடிக்கணும். என்னோட ஃபார்முலா என்னது? லாஸ்ட் நம்பர் நமக்கு தந்திருக்காங்க. அப்படி தான். அப்போ 449 லாஸ்ட் நம்பர் வச்சு n கண்டுபிடிச்சிடலாமா? L minus a by d plus 1. அப்போ என்ன வரும்? L minus a வந்து L வந்து 449 minus 1 divided by 2 plus 1 equal to என்னது? 448 divided by 2 plus 1. இது 2 போது 224. அப்போ 224 plus 1 equal to 225. என்ன கிடைச்சிருச்சா? ஓகே, இது sum of கண்டுபிடிக்கலாமா? S கண்டுபிடிக்கலாமா? n/2 2a plus n minus 1 into d. என்னது? 225 by 2. ஸோ இது வந்து நம்ம இந்த ஃபார்முலாலே கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா? லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அப்போ இது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ லாஸ்ட் நம்பர் இருக்கும்போது நம்ம ஃபார்முலா n/2 a plus n இதில் கண்டுபிடிச்சலாம்ல. n என்னது? 25/2. a என்னது? 1 plus 449. Okay, 225/2 into 450. Okay, இது 2 போமா? 2 2s are 4 2 2s are 4 10 5. 225 into 225 225 into 225 என்ன வரும்? 50625. அந்த ஃபார்முலாலையும் பண்ணலாம், இந்த ஃபார்முலாலையும் பண்ணலாம். எந்த ஃபார்முலாவில் பண்ணாலும் அது என்னது? சேம் தான். இப்போ சம் கண்டுபிடிச்சாச்சா?
அப்போ ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஓகேயா? சம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சரியா? லாஸ்ட் நம்பர் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என் கண்டுபிடிச்சோம், அடுத்து எஸ்என் கண்டுபிடிச்சோம். சரியா? உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.